நம்ம ருத்ராஜோட மற்ற வெளிநாட்டு வீரர்களில் நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். இப்போதைக்கு பவர் பிளேயில் அதிக ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா யாரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா எவ்வளோ மேட்சஸை வந்து இனிமேல் வின் பண்ணணும், இப்போதைக்கு பிளே ஆஃப்காக ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியுமா நம்ம சிஎஸ்கே அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேயோட பிளே ஆஃபை பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் வந்து மோதி அதில் ஒரே ஒரு வெற்றி, 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இப்போதைக்கு சேப்பாக்கத்தில் தான் அதிக தோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க. நம்ம தலத்துணி மறுபடியும் கேப்டன் பண்ணுறதுனால சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம். பட் அது எதுவுமே நடக்கல. ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து நம்ம சிஎஸ்கே அடைஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அடையணும். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு 8 மேட்ச் வந்து இருக்குது. அதில் 7 மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸியாக பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். ஒருவேளை நம்ம சிஎஸ்கே 7 மேட்சை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து இருக்கும். ஏன்னா எந்த டீம் வந்து தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே இனிமேல் நடக்க போகிற மேட்சுக்காக ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்கணும். 7 மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸியாக பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை எட்டுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து நம்ம ருத்ராஜோட மாற்று வீரர்களை பார்த்தலாம். இப்போதைக்கு வெளிநாட்டு வீரர்கள்லாம் நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வீரராக நம்ம டேவிட் வார்னர் வந்திருக்காரு. அதிக அனுபவம் வாய்ந்த வீரர், ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக ஆடக்கூடியவர். 2025 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காரு ஆக்ஷனில். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு மேட்சஸுமே வந்து ஆடலை. இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவரையும் எடுத்துகிட்டு வந்தால் பவர் பிளேக்கில் வந்து அதிக ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூசிலாந்து வீரரான வில்லியம்சனு. இப்போதைக்கு நம்ம நியூசிலாந்து வீரர்கள் சிஎஸ்கேல அதிக பேர் வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ பிளமிங் நினச்சா கன்ஃபார்மாக பேச்சுவார்த்தையை நடத்தி இவரை வந்து தூக்கிட்டு வர முடியும். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டரில் எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற நேரம் அதிரடியாக ஆடக்கூடியவர். மூணாவது வீரராக ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக விளையாண்டு கொடுத்தா நம்ம ஜானி பிரிஸ்டோ இருக்காரு. இவரை தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக இவரை எடுத்துகிட்டு வந்தால் பவர் பிளேயில் அதிக ஸ்கோர் வந்து பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ எந்த டீம்லையுமே வந்து இல்லை, ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. இவரையும் ருத்தோட மாட்டா நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கடைசி வீரராக நம்ம டெவால்ட் பிரீவிஸ் இருக்காரு. SA20 பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஏ டீமுக்காக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. ஒரு இளம் வீரராக வந்து இருந்துட்டு இருக்காரு. ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே தான் வந்து வச்சு விளையாடுவார். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேல இந்த மாதிரி இளம் வீரர்களை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ருத்துவோட மாட்டா அந்த 4 வீரர்களில் யாரை வேணாலும் வந்து எடுத்துகிட்டு வரலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜானி பிரிஸ்டோ, அது மட்டும் இல்லாமல் டெவால்ட், இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 2 பேர்த்தில் யாரையாவது ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்தால் பவர் பிளேயில் அதிக ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஸோ சிஎஸ்கே பவர் பிளேயில் வந்து சொதப்பி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீரர்களை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கே பவர் பிளேயில் தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்துவோட மாட்டா அந்த 4 வீரர்களில் யார் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்? இப்போதைக்கு இந்த 2 பேர் எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம சிஎஸ்கே தரமான சம்பவத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.